வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 8 ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலேருந்து ஒய்டிஎஸ்சி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஒய்டிஎஸ்சி அப்படின்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் ஒய்டிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். தாம்சன் யங் அப்படிங்கிறவங்க ஒரு சிங்கிள் லைட் சோர்ஸ்லேருந்து 2 லைட் சோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பை யூஸிங் 2 ஸ்லிட்ஸ். அதனால தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதை வந்து ஒய்டிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லுவோம். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன அப்படின்னா லைட்டோட இன்டர்ஃபரன்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் அதனுடைய அப்ளிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் அந்த இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி யங்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? 2 லைட் வேவ்ஸ் அது கான்ஸ்டன்டான ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும் பொழுது, அது சூப்பர் பொசிஷன் ஆகும் பொழுது, தட் இஸ் ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகும் பொழுது இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த தாம்சன் யங் அப்படிங்கிறவங்க 1802ல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க ஒன்று வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா லைட்டுக்கு வந்து வேவ் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக எது இருக்குது அப்படின்னா இந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு கேட்பாங்க, கொஷினாக கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் யூஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் விச் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வேவ் நேச்சர் ஆஃப் லைட் அப்படிங்கிறத ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது இந்த ஒய்டிஎஸ்சியில் ஒரு சிங்கிள் லைட் சோர்ஸ் வந்து இருக்கும். அது வந்து மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸாக இருக்கும், ஒரே கோஹரண்ட் சோர்ஸாக இருக்கும். கோஹரண்ட் அப்படின்னா சேம் ஃப்ரீக்வன்சி சேம் வேவ் லென்த் இருக்கிற ஒரு சோர்ஸாக இருக்கும். அந்த சோர்ஸ்லேருந்து 2 ஸ்லிட் யூஸ் பண்ணி 2 சோர்ஸாக அந்த சிங்கிள் சோர்ஸை வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய வேவ்ஸை வந்து இன்டர்ஃபர் ஆக வச்சு, தட் இஸ் ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆக வச்சு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்படி ப்ரொடியூஸ் பண்ணுற 2 சோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, S1 S2 அப்படிங்கிறது 2 சோர்ஸ். ஸோ சிங்கிள் சோர்ஸ்லேருந்து நம்ம 2 ஸ்லிட் யூஸ் பண்ணி 2 சோர்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த 2 சோர்ஸுமே வந்து எப்படி தான் இருக்கும் அப்படின்னா சேம் கோஹரன்ஸில் தான் இருக்கும். ஸோ மெயின் சோர்ஸ் வந்து என்ன கோஹரன்ஸில் இருக்கோ அதே கோஹரன்ஸில் தான் இந்த 2 சோர்ஸுமே இருக்கும். அதே ஃப்ரீக்வன்சியில் தான் இருக்கும், அதே வேவ் லென்த்தில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லைட் சோர்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 ஸ்லிட் வச்சு 2 டிஃப்ரெண்ட் லைட் சோர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்த 3 லைட் சோர்ஸையும் நம்ம செக் பண்ணி பார்க்கும் பொழுது 3 லைட் சோர்ஸுமே சேம் கோஹரன்ஸில் இருக்குது, சேம் வேவ் லென்த்தில் இருக்குது, சேம் ஃப்ரீக்வன்சியில் வந்து இருக்குது. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இது 3மே வந்து என்னன்னு சொல்லலாம், நம்ம சேம் கோஹரன்ஸ் லைட் சோர்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சோர்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற லைட் வந்து இன்டர்ஃபியர் ஆகும். அப்படி இன்டர்ஃபியர் ஆகிற அந்த வேவ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டேஷனரியான ஒரு ஸ்டேபிளான இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். சரி, ஓகே. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டை பாருங்கள். இங்கே வந்து ஒரு சிங்கிள் சோர்ஸ் லைட் வந்து இருக்குது இல்லைங்களா, ஒரு சோர்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பார் வச்சுருக்காங்க. அந்த பாரில் வந்து 2 ஸ்லிட் இருக்குது இல்லைங்களா. அதை வந்து ஒன்று வந்து S1 சொல்லுவோம், இன்னொன்று வந்து S2 சொல்லுவோம். ஸோ இந்த S1லேருந்து சோர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகும், S2 வழியாக சோர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகும். அப்போது Sலேருந்து 2 இடங்கள் வழியாக அந்த சோர்ஸ் லைட் வந்து ஸ்ப்ளிட் ஆகி போகும். ஏன் அப்படின்னா அந்த 2 இடத்துல மட்டும்தான் ஸ்லிட் இருக்குது, கேப். ஸ்லிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கேப் அப்படின்னு அர்த்தம். அப்போ சோர்ஸ்லேருந்து 2 ஸ்லிட் வழியாக சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகி போகுது. S1 S2 அப்படின்னா 2 ஸ்லிட் வழியாக போகுது. இப்போ இந்த 2 ஸ்லிட்டில் வழியாக லைட் போகிறதுனால இந்த 2 ஸ்லிட்டும் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் சோர்ஸாக ஆக்ட் ஆகும். அதை வந்து S1 S2 அப்படின்றத ஸ்லிட் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சோர்ஸ் 1 சோர்ஸ் 2 அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஒவ்வொரு ஸ்லிட்டும் ஒரு சோர்ஸாக இப்போ ஆக்ட் ஆகும். இந்த ஸ்மால் டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த 2 ஸ்லிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு ஸ்லிட்டுக்கும் இன்னொரு ஸ்லிட்டுக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஸ்மால் டி ரெப்ரசென்ட் பண்ணும். கேபிட்டல் டி எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா இப்போ இந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய வேவ்ஸ் எல்லாம் இன்டர்ஃபியர் ஆகி இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணும் இல்லைங்களா. ஸோ அந்த பேட்டர்ன் எங்கே நமக்கு தெரியும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தான் தெரியும். அப்போ அங்கே ஒரு ஸ்க்ரீன் வந்து பிளேஸ் பண்ணி வச்சுருப்போம். இந்த ஸ்க்ரீனுக்கும் இந்த 2 ஸ்லிட்டுக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை வந்து டியால் டினோட் பண்ணுவோம், கேபிட்டல் டியால் டினோட் பண்ணுவோம். ஸோ இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். ஒரு சிங்கிள் சோர்ஸ்லேருந்து ஸ்லிட் வச்சு 2 சோர்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம், லைட் வேவ்ஸை வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணுறோம். இப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணும்போது ஆக மொத்தம் இப்போ நமக்கு எத்தனை சோர்ஸ் இருக்குது? 3 சோர்ஸ் இருக்குது. ஒரு மெயின் சோர்ஸ் S1 S2 அப்படின்றத 2 இண்டிவிஜுவலான சோர்சஸ். ஸோ ஆக மொத்தம் 3 சோர்சஸ் இருக்குது.
ஸோ இந்த 3 சோர்ஸஸுமே சேம் கோஹரண்ட்டில் இருக்கும், சேம் வேவ் லென்த்தில் இருக்கும், சேம் ஃப்ரீக்வன்சியில் வந்து இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு சோர்ஸில் இருந்தும் S1, S2 இந்த 2 சோர்ஸில் இருந்தும் 2 ஸ்லிட்டும் இப்போ 2 சோர்ஸாக ஆக்ட் பண்ணுது. இப்போ இந்த 2 சோர்ஸ்ல இருந்தும் ப்ரொடியூஸ் ஆகிற லைட் வேவ்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகும். அதுலேயே அது இன்டர்ஃபியர் ஆகும்போது க்ரஸ்ட்டும் மீட் பண்ணிக்கிச்சு, ட்ரஸ்ட்டும் மீட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்து பிரைட் ஃப்ரென்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுவே ட்ரஃப்ட்டும் மீட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அங்கே டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்து நமக்கு டார்க் ஃப்ரென்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிறதுடைய கான்செப்ட். இங்கே டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் சோர்ஸை 2 சோர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறோம் பை யூசிங் ஸ்லிட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, இப்போது நம்ம ஏன் இங்கே வந்து ஒரு கோஹரண்ட் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், ஏன் கன்வென்ஷனல் லைட் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா, கன்வென்ஷனல் லைட் சோர்ஸ் வந்து கோஹரண்ட் சோர்ஸ் கிடையாது இல்லைங்களா. கோஹரன்ஸ் லைட் அப்படிங்கிறத எதை சொல்லுவோம், லேசர் லைட்டை தான் வந்து கோஹரண்ட் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அதுக்கு தான் சேம் வேவ் லென்த், அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எல்லா லைட் வேவ்ஸுமே அந்த லைட் சோர்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எல்லா லைட் வேவ்ஸ்க்குமே சேம் வேவ் லென்த், சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஆனால் கன்வென்ஷனல் லைட்னா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற லைட்ஸ். ஸோ அந்த லைட்ஸில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற லைட் வேவ்ஸ்க்கு வந்து ஈக்குவலான சேம் ஃப்ரீக்வன்சியோ சேம் வேவ் லென்த்தோ இருக்காது. அதனால தான் இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்கோஹரண்ட் லைட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்கோஹரண்ட் சோர்ஸ் வந்து நம்ம ஏன் வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூஸ் பண்ணல அப்படிங்கும்போது பார்த்தா அதுக்கு 4 ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி அந்த லைட் சோர்ஸில் வந்து ஆட்டம்ஸ் தானே இருக்குது. ஆட்டம்ஸ்லாம் எக்ஸைட் ஆகி அது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்பொழுது தான் நமக்கு லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைங்களா. அப்படியே அது எக்ஸைட் ஆகி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்பொழுது 10⁻⁹ செகண்ட்ஸில் வந்து லைட்டை வந்து எமிட் பண்ணிக்கிட்டே வருது. இப்படி எமிட் பண்ணுற இந்த லைட் எல்லாம் சேம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கிறது இல்லை, சேம் ஒரு ஃபிக்ஸ்டான கான்ஸ்டன்டான ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து அது மெயின்டைன் பண்ணுறது இல்லை. எல்லா லைட் வேவ்ஸ்னுடைய ஃபேஸ் டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருக்கிறது இல்லை. ஸோ அப்படி ஈக்குவலாக இல்லாததுனால என்ன ஆகுது அப்படின்னா அது இன்கோஹரண்ட் சோர்ஸாக மாறுது. இன்கோஹரண்ட் சோர்ஸாக மாறும் பொழுது அது இன்டர்ஃபியர் ஆகும் பொழுது இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக தெரியாது. நம்ம ஹியூமன் ஐனுடைய இன்டென்சிட்டி சேஞ்சஸை டிடெக்ட் பண்ணுற பவர் எவ்வளோ அப்படின்னா 0.1 செகண்ட்ஸ் அளவுக்கு தான் இருக்கும். அதை விட கம்மியான செகண்ட்ஸில் இன்டர்ஃபரன்ஸ் சேஞ்சஸ் நடந்தால் மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு இல்லாட்டி அதை விட கொஞ்சம் கம்மியாக. ஆனால் இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஆட்டமும் 10⁻⁹ செகண்ட்ஸில் வந்து என்ன பண்ணுது, லைட்டை வந்து எமிட் பண்ணுது. ஸோ அப்போ 0.00000001 எவ்வளோ ஜீரோ வரணும், முன்னாடி 8 ஜீரோஸ் வரணும். 0 பாயிண்ட்க்கு அப்புறம் 8 ஜீரோஸ் வரணும். ஸோ அவ்வளோ ஜீரோஸ் 9 ஜீரோஸ் வரணும். அவ்வளோ ஜீரோஸை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா, அவ்வளோ கம்மி செகண்ட்ஸை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்னா அப்படி பார்க்க முடியாது. அதனால தான் அங்கே நடக்கிற இன்டென்சிட்டி சேஞ்சஸ் வந்து நம்ம கண்ணுக்கு விசிபிளாக இருக்காது. இன்டென்சிட்டி சேஞ்சஸ் விசிபிளாக இல்லை அப்படின்னா அங்கே இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கிறது நமக்கு எப்படி தெரியும், எல்லாம் யூனிஃபார்மாக ஒரே கலராக தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரென்ச்சஸ் அப்படிங்கிற பேட்டர்னே நமக்கு கிடையாது. அதுதான் வந்து இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன். டார்க் பிரைட்னு வரதா இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி அந்த பேட்டர்ன் வந்து நம்ம ஹியூமன் ஐயால் அப்சர்வ் பண்ண முடியாது. அந்த சேஞ்சஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா 0.1 செகண்ட்ஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இல்லாட்டி 1 செகண்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற டைமில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த சேஞ்சஸ் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த கன்வென்ஷனல் சோர்ஸில் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் வந்து எவ்வளோ செகண்டில் ப்ரொடியூஸ் பண்ணுது, 10⁻⁹ செகண்ட்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ அவ்வளோ கம்மியான செகண்ட்ஸில் நடக்கிற சேஞ்சஸை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ நமக்கு இன்டென்சிட்டி வந்து யூனிஃபார்மாக இருக்கும், வேரியஸ் இன்டென்சிட்டி வந்து கிடைக்காது. டார்க் இன்டென்சிட்டி, பிரைட் இன்டென்சிட்டி இப்படி மாறி மாறி தெரியாது நம்ம கண்ணுக்கு. அதனால நம்ம கன்வென்ஷனல் லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை நம்மளால் பார்க்க முடியாது. அதனால தான் எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கோஹரண்ட் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ கன்வென்ஷனல் லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணுறது ஃபெயில் ஆகிறதுக்கான 4 கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா அதில் இண்டிபெண்ட் ஆட்டம் வந்து 10⁻⁹ செகண்டில் வந்து லைட்டை வந்து எமிட் பண்ணுறது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா அது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறது கிடையாது. ஒவ்வொரு ஆட்டமும் ஒவ்வொரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் லைட்டை வந்து எமிட் பண்ணுது. அண்ட் இந்த லைட் சோர்ஸ்க்கு இடையில, இந்த லைட் வேவ்ஸ்க்கு இடையில ஒரு ஃபிக்ஸ்டான ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கிறது கிடையாது. ஃபோர்த் ஒன் வந்து நம்ம ஹியூமன் ஐக்குன்னு சொல்லிட்டு இன்டென்சிட்டி சேஞ்சஸ் அப்சர்வ் பண்ணுறதுல லிமிடேஷன்ஸ் இருக்குது. 0.1 செகண்ட்ஸ் அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இங்கே ஆட்டம்ஸ் வந்து 0.-9 செகண்ட்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுது லைட்டை. அதனால நம்மளால் அந்த இன்டென்சிட்டி சேஞ்சஸ் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ தட் நம்ம இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கன்வென்ஷனல் லைட் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ கோஹரண்ட் சோர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்படின்றத பார்த்துட்டோம். அப்போ கோஹரண்ட் சோர்ஸ்னால் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். கோஹரண்ட் சோர்ஸ்னால் என்ன அப்படின்னா அந்த சோர்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற லைட் வேவ்ஸ்க்கு சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கணும், கான்ஸ்டன்டான ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். சேம் ஃப்ரீக்வன்சி இருந்தாலே சேம் வேவ் லென்த் தான் இருக்கும். அப்போது சேம் வேவ் லென்த் இருக்கணும், சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கணும்,
அந்த வேவ்ஸ்க்கு இடையில ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்கும் பொழுது எல்லா வேவ்ஸ்க்குமான ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். இல்லாட்டி எந்த ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸுமே இருக்கக்கூடாது அந்த லைட் வேவ்ஸ்க்கு இடையில. அதுதான் இப்படி சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னாலும், நோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். அப்போ டைமை பொறுத்து அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து வேரி ஆகாமல் இருக்கணும். அப்படி இருக்கிற அந்த லைட் சோர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோஹரண்ட் சோர்சஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே மெயினான சோர்ஸ்லேருந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் 2 ஸ்லிட் வச்சு நம்ம 2 டிஃப்ரெண்ட் சோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற 2 சோர்ஸுமே எந்த மாதிரியான சோர்ஸ் அப்படின்னா கோஹரண்ட் சோர்ஸ். தட் இஸ் சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் வேவ் லென்த், கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிற வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ். ஸோ அப்போது இங்கே S1 S2 அப்படிங்கிறது 2 கான்ஸ்டன்ட் கோஹரண்ட் சோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் சேம் ஃப்ரீக்வன்சி, அந்த வேவ் லென்த்துக்கு இடையில ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா வேவோட ஃப்ரீக்வன்சியும் சேமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லா வேவ்னுடைய வேவ் லென்த்தும் சேமாக தான் இருக்கும். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம், மோனோக்ரோமேட்டிக் லைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? லேசர் லைட் தான் வந்து கோஹரண்ட் லைட். லேசர் லைட் வந்து மோனோக்ரோமேட்டிக். ஏன் அப்படின்னா அதில் ஒரே ஒரு கலர் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரே ஒரு கலர்னா ஒரே ஒரு வேவ் லென்த்னு அர்த்தம் இல்லைங்களா? ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்குன்னு நமக்கு தெரியும். ரெட் கலருக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும். அதே மாதிரி வயலட்க்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும். ஸோ இன்டர்மீடியேட் அந்த விப்ஜிஆர் கலர் ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு வேவ் லென்த் இருக்கும். அப்போ ஒவ்வொரு லேசர் லைட்டும் ஒரு கைண்ட் ஆஃப் கலர் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் சிங்கிள் வேவ் லென்த் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால தான் நம்ம லேசர் லைட் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோஹரண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். டைம் ஆக அந்த வேவ்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 0 to 180 அந்த மாதிரி மாறி இல்லாமல் ஒரே ஃபேஸ் டிஃப்ரென்ஸோடு இருக்கும். 0 டிகிரின்னு இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த வேவ்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 0 டிகிரியாக தான் இருக்கும். 180 டிகிரின்னு இருந்துச்சுன்னா கடைசி வரைக்குமே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிக்கிற வரைக்குமே அந்த லைட்டை ஆஃப் பண்ணுற வரைக்குமே அந்த வேவ்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 180 தான் இருக்கும். ஸோ அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த சோர்ஸ் என்னன்னு சொல்லுவோம், கோஹரண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு சிங்கிள் சோர்ஸ்லேருந்து 2 ஸ்லிட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், 2 சோர்ஸ் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த 2 சோர்ஸுமே வந்து கோஹரண்ட் சோர்ஸ் தான் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோஹரண்ட் சோர்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற லைட் வேவ்ஸ் வந்து இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணும். அப்படி கிரியேட் பண்ணுற அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளான ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னாக இருக்கும். தட் இஸ் சஸ்டெயின்ட் அப்படின்னு சொல்லுவோம். சஸ்டெயின்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த கோஹரண்ட் சோர்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற வேவ்ஸ் இன்டர்ஃபியர் ஆகும் பொழுது ப்ரொடியூஸ் பண்ணுற இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா கண்டிஷன் ஃபார் பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரின்ச்சஸ். ஸோ பிரைட் ஃப்ரின்ச்சஸ் அண்ட் டார்க் ஃப்ரின்ச்சஸ் நடக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரைட் ஃப்ரின்ச்சஸை மேக்ஸிமான்னு சொல்லுவோம், டார்க் ஃப்ரின்ச்சஸை மினிமான்னு சொல்லுவோம். இது எங்கே அப்படின்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில். ஓகேங்களா? இது வந்து ஜென்ரலான பிரைட் ஃப்ரின்ச்சஸ் டார்க் ஃப்ரின்ச்சஸ்க்கான கண்டிஷன் கிடையாது. YDSCயில் இதுதான் கண்டிஷன். ஸோ ஜென்ரலாக கண்டிஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட்டுக்கான கண்டிஷன்ஸ் தான் நீங்கள் எழுதணும். அது லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பிரைட் ஃப்ரின்ச்சஸ் டார்க் ஃப்ரின்ச்சஸ்க்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ இங்கே நம்ம பார்க்குறது YDSCயில், தட் இஸ் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் டார்க் ஃப்ரின்ச்சஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான கண்டிஷன் என்ன, பிரைட் ஃப்ரின்ச்சஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்க்குறது. ஸோ அது ரெண்டையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகே, பாத் டிஃப்ரென்ஸ் வந்து பிரைட் ஃப்ரின்ச்சஸ் ஃபார்ம் ஆகும் பொழுது இன்டிஜர் மல்டிபிள் ஆஃப் வேவ் லென்த்தாக இருக்கும். வேறஸ் டார்க் ஃப்ரின்ச்சஸ் ஃபார்ம் பண்ணும் பொழுது பாத் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹாஃப் இன்டிஜர் மல்டிபிளாக இருக்கும். ஓகே, ஸோ பாத் டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா பிரைட் ஃப்ரின்ச்சஸில் n லாம்டா, அதுவே டார்க் ஃப்ரின்ச்சஸில் n+1/2 லாம்டான்னு சொல்லுவோம். இது என்னது, பாத் டிஃப்ரென்ஸ். ஞாபகம் வச்சுக்கணும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸையும் பாத் டிஃப்ரென்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகே ஓகே அடுத்தது இதை வந்து சைன் தீட்டா வச்சு ஜாமெட்ரியாக சொன்னோம் அப்படின்னா d sin theta is equal to n lambda அப்படின்னு எழுதுவோம். இதை இன்னும் மாடிஃபை பண்ணி sin theta is equal to n lambda divided by d அப்படின்னு எழுதுவோம். இந்த இடத்துல லாம்டா அப்படிங்கிறது அந்த லைட் சோர்ஸ்னுடைய வேவ் லென்த், n அப்படிங்கிறது இன்டர்ஃபரன்ஸ்னுடைய ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா தேர்ட் ஆர்டரா அப்படிங்கிறது தான் இந்த இன்டர்ஃபரன்ஸ்னுடைய ஆர்டர். அது வந்து கண்டிப்பாக ஒரு இன்டிஜர் நம்பராக தான் இருக்கும். இன்டிஜர் அப்படின்னா -∞ +∞ வரைக்கும் அதனுடைய வேல்யூஸ் வந்து வேரி ஆகும். தட் இஸ் 0 +or -1 +or -2 +or வரைக்கும் நம்ம எழுதுவோம். அடுத்து தீட்டா அப்படிங்கிறது ஆங்கிள் வித் சென்ட்ரல் ஆக்சிஸ். ஸோ சென்ட்ரல் ஆக்சிஸோட எவ்வளோ ஆங்கிளை வந்து அந்த லைட் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் அந்த தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள். அண்ட் டி அப்படிங்கிறது 2 ஸ்லிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, S1 S2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்லிட் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 ஸ்லிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த sin theta is equal to n lambda divided by d, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டருக்குமான மீனிங் வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா. சரி, ஓகே. இப்போ டார்க் ஃப்ரின்ச்சஸ் வந்து நம்ம மினிமான்னு சொல்லுவோம், பிரைட் ஃப்ரின்ச்சஸ் வந்து மேக்ஸிமான்னு சொல்லுவோம். இப்போ டார்க் ஃப்ரின்ச்சஸ் மினிமா, இதுக்கான பாத் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா
half integer multiple இருக்கும். That is del path is equal to n plus 1/2 lambda. ஸோ இப்போ இங்கே n இருக்கு இல்லைங்களா, அதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 0, 1, 2, 3 இருக்கும். தட் இஸ் பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கும். n is equal to 0, 1, 2, 3 அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது நமக்கு எப்படி தான் கிடைக்கும், ஹாஃப் இன்டிஜர் மல்டிபிளாக தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா n plus 1/2 இருக்கு இல்லைங்களா, அப்போது நம்ம என்ன வேல்யூ போட்டாலும் நமக்கு இங்கே கிடைக்கிறது என்னவா தான் கிடைக்கும், பாத் டிஃப்ரென்ஸ் ஹாஃப் இன்டிஜர் மல்டிபிளாக தான் கிடைக்கும். வேறஸ் பிரைட் ஃப்ரெஞ்சஸில் அது வந்து இன்டிஜர் மல்டிபிளாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரைட் ஃப்ரெஞ்சஸ் அண்ட் டார்க் ஃப்ரெஞ்சஸ். மேக்ஸிமம் மினிமம்க்கு இடையில இருக்கக்கூடிய பாத் டிஃப்ரென்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, பிரைட் ஃப்ரெஞ்சஸில் அது இன்டிஜர் மல்டிபிளாக இருக்கும், வேறஸ் டார்க் ஃப்ரெஞ்சஸில் வந்து ஹாஃப் இன்டிஜர் மல்டிபிளாக இருக்கும். இந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது nth பிரைட் ஃப்ரெஞ்சஸ் எந்த பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, which is k is equal to n lambda d divided by d. இந்த இடத்துல d ஸ்மால் d அப்படிங்கிறது அந்த ஸ்லிட் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், கேபிட்டல் D அப்படிங்கிறது அந்த ரெண்டு ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், k அப்படிங்கிறது அந்த ஃப்ரிஞ்ச் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, nth ஃப்ரிஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரிஞ்ச்னா முன்னாடியே இருக்கும், செகண்ட் ஃப்ரிஞ்ச்னா அதுக்கு அடுத்து இருக்கும், nth ஃப்ரிஞ்ச் அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அந்த ஸ்லிட்டில் இருந்து அப்படின்னு சொல்கிறது தான் இந்த k. அப்போ nth பிரைட் ஃப்ரிஞ்சினுடைய பொசிஷன் என்ன, அதுக்கான ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு கொஷினில் கேட்கும் பொழுது நீங்கள் k is equal to n lambda d divided by d அப்படிங்கிறத ஆன்சராக எழுதணும். அண்ட் இங்கே உருவாகக்கூடிய இந்த ஃப்ரிஞ்சஸ்னுடைய வித் எவ்வளோ இருக்கும், வித் அப்படின்னா அகலம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஒவ்வொரு ஃப்ரிஞ்சஸ்னுடைய வித் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் which is beta is equal to lambda d divided by d. ஸோ இது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கொஷினே இதுலேருந்து தான் வரும். ஸோ இந்த ஸ்மால் டி கேபிட்டல் டிக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்து வித் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நமக்கு ஸ்மால் டினா என்னன்னு தெரியும், கேபிட்டல் டினா என்னன்னு தெரியும். ஸ்மால் டினா என்ன, ரெண்டு ஸ்லிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய செப்பரேஷன். கேபிட்டல் டினா என்ன, அந்த ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். பீட்டா அப்படிங்கிறது அந்த ஃப்ரிஞ்சஸ்னுடைய வித். ஸோ எந்த வேல்யூஸ் கொடுத்துட்டு ஃப்ரெஞ்ச் வித் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கனாலும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும். ஓகே, பை யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஸோ வி ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா வெல். அண்ட் டிட்டர்மைனிங் வேவ் லென்த். இப்போது நமக்கு வேவ் லென்த் வேணும் அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்ச் வித் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம் இல்லைங்களா. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஸ்மால் டி டிவைடட் பை கேபிட்டல் டி அப்படின்னு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம எழுதும் பொழுது வில் பி கெட்டிங் த ஃபார்முலா ஃபார் வேவ் லென்த். அடுத்தது இன்டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இன் YDSC, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இன்டென்சிட்டி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, I is equal to I0 cos squared Kronecker delta divided by 2. இந்த இடத்துல Kronecker delta அப்படிங்கிறது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, டார்க் ஃப்ரெஞ்சஸ்க்கும் பிரைட் ஃப்ரெஞ்சஸ்க்கும், அங்கே நம்ம பார்த்தது வந்து பாத் டிஃப்ரென்ஸ், வேறஸ் நம்ம இங்கே பார்க்குறது இன்டென்சிட்டியில் பார்க்குறது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த இடத்துல Kronecker delta தான் நம்ம போடணும். ஓகேவா. ஸோ இப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 2π டிவைடட் பை லாம்டா இன்டூ பார்ட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்க்கும் பார்ட் டிஃப்ரென்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா தான் எழுதணும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2π டிவைடட் பை லாம்டா இன்டூ பார்ட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போது இங்கே கொடுத்துருக்க ஃபேஸ் டிஃப்ரென்ஸை நம்ம 0, 2π, 4π அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் ஈவன் இன்டிஜர் போட்டு எழுதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் இன்டென்சிட்டியாக இருக்கும். தட் இஸ் I is equal to I0 அப்படின்றது கிடைக்கும். வேறஸ் அது வந்து ஆட் இன்டிஜராக போட்டு எழுதணும் அப்படின்னா அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், π, 3π, 5π, 7π அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அங்கே உருவாக்கக்கூடிய வேவனோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும், இன்டென்சிட்டி மினிமமாக இருக்கும். அடுத்தது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இன்டிஜராக இருந்துச்சு, இன்டிஜராக இல்லாமல் ஹாஃப் இன்டிஜர் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா π/2, 3/2, 7/2 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ இன்டென்சிட்டி வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா I is equal to I0 divided by 2. தட் இஸ் ஹாஃப் மேக்ஸிமமாக இருக்கும். மேக்ஸிமம் அப்படிங்கிறத I0ன்னு சொல்லுவோம். இப்போ ஹாஃப் மேக்ஸிமம் அப்படின்னா I0 divided by 2. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இன்டிஜர் வேல்யூவை ரெண்டாக பிரிச்சிருக்கோம், ஆட் இன்டிஜர், ஈவன் இன்டிஜர்னு. ஈவன் இன்டிஜராக இருக்கும் பொழுது நமக்கு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைக்குது, ஆட் இன்டிஜராக இருக்கும்போது மினிமம் இன்டென்சிட்டி கிடைக்குது. அதுவே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஹாஃப் இன்டிஜராக இருந்துச்சு அப்படின்னா அப்போது நமக்கு இன்டென்சிட்டி வந்து மேக்ஸிமம் இன்டென்சிட்டியில் பாதியாக கிடைக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இப்போது இந்த ஈக்குவேஷன் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரெஞ்ச் வித்க்கான ஈக்குவேஷன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி டிவைடட் பை ஸ்மால் டி அப்படிங்கிறது தான் ஃப்ரெஞ்ச் வித்க்கான ஈக்குவேஷன். ஸோ இதுக்கும் இந்த ரெண்டு ஸ்லிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் டிஏக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனட் இல்லைங்களா. ஸோ அப்போது இந்த டியோட வேல்யூவை வேரி பண்ண
இந்த ஃப்ரிஞ்ச் வித் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ட்ரெண்டோ அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்லிட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரிஞ்ச் வித் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்படி டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃப்ரிஞ்ச் வந்து அகலம் கம்மியாயிடும் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ ஃப்ரிஞ்சஸ் வந்து நேரோவராக இருக்கும் அண்ட் க்ளோசர் டுகெதராக இருக்கும். வேறஸ் அடுத்த கண்டிஷன் என்ன பண்ண போகிறோம்? இந்த 2 ஸ்லிட்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து நம்ம கம்மி பண்ண போகிறோம், டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அப்படி டிக்ரீஸ் பண்ணும்பொழுது ஃப்ரிஞ்ச் வித் என்ன ஆகும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே, அப்போ ஃப்ரிஞ்ச் வித் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரிஞ்சஸ் வந்து வைடராக இருக்கும் அண்ட் ஸ்ப்ரெட் மோராக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கும். அதாவது ரொம்ப அகலமான இடங்களில் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரைட்டாக இருக்கும், வைடராக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது ஒரு லிமிட் பார்க்க போகிறோம். என்ன லிமிட் அப்படின்னா, இந்த 2 ஸ்லிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 0வாக இருக்கும்போது ஃப்ரிஞ்ச் வித் என்ன ஆகும், இன்ஃபினிட்டிவாக இருக்கும்போது ஃப்ரிஞ்ச் வித் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 0வாக இருக்கும் பொழுது நமக்கு ஃப்ரிஞ்ச் வித் என்ன ஆகிடும்? இன்ஃபினிட்டிவ் ஆகிடும் இல்லைங்களா? அப்போது ஃப்ரிஞ்ச் வித் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் ரிசால்வ் பண்ணவே முடியாது. வேறஸ் ஃப்ரிஞ்ச் வித் வந்து இன்ஃபினிட்டிவாக இருக்கும்போது எனிதிங் பை இன்ஃபினிட்டி என்னது? 0 இல்லைங்களா? சாரி, ஃப்ரிஞ்ச் வித்ன்னு சொல்லிட்டேன். அந்த 2 ஸ்லிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டிவாக இருக்கும்போது எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0. இப்போ ஃப்ரிஞ்ச் வித் வந்து 0வாக இருக்கும். அப்போது டிஸ்டன்ஸ் வந்து 0வாக இருந்தாலும் டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டிவாக இருந்தாலும் நம்மளால் ஃப்ரிஞ்ச் வித்தை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது வந்து வைடராக இருக்கா இல்லை நேரோவராக இருக்கா, அதனுடைய வித் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அப்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து 0வாகவும் இருக்கக்கூடாது, இன்ஃபினிட்டிவாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இன் பிட்வீன் 0 டு இன்ஃபினிட்டிக்கு இடையில தான் அந்த 2 ஸ்லிட்டுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. அண்ட் வேவ் லென்த் அண்ட் ஸ்க்ரீன் டிஸ்டன்ஸ்க்கான எஃபெக்ட் எப்படி இருக்குது? ஸோ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி டிவைடட் பை டி. பீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா அண்ட் டி இல்லைங்களா? ஸோ லாம்டாவுக்கும் ஸ்க்ரீனுக்கும் அந்த ஸ்லிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்க்கும் ஃப்ரிஞ்ச் வித் எப்படி இருக்குது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட்டாக இருக்குது. அப்போ வேவ் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, அந்த ஸ்க்ரீன் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, நமக்கு என்ன ஆகும்? ஃப்ரிஞ்ச் வித் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். வேவ் லென்த்தை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம்? ரெட் லைட் யூஸ் பண்ணால் நமக்கு வேவ் லென்த் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வேவ் லென்த் ரெட் லைட் யூஸ் பண்ணும்பொழுது வேவ் லென்த் அதிகமாகிறதுனால அப்போ ரெட் லைட் யூஸ் பண்ணும்பொழுது ஃப்ரிஞ்ச் வித் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஃப்ரிஞ்சஸ் வந்து நல்லா வைடராக இருக்கும். வேறஸ் வயலட் லைட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேவ் லென்த் வந்து கம்மி. அப்போ கிடைக்கக்கூடிய ஃப்ரிஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா நேரோவராக இருக்கும். அப்போ வேவ் லென்த் கம்மியாக இருந்தால் ஃப்ரிஞ்ச் வித் வந்து கம்மியாக இருக்கும், வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் ஃப்ரிஞ்ச் வித்தும் அதிகமாக இருக்கும். அண்ட் அடுத்தது ஸ்க்ரீன் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஃப்ரிஞ்சஸ் வந்து வைடராக இருக்கும். அதே இந்த ஸ்க்ரீன் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃப்ரிஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நேரோவராக இருக்கும், அது ஓவர்லேப் ஆகும். ஸோ நம்ம அதை ரிசால்வ் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். அண்ட் எப்போவுமே இந்த ஒரு கண்டிஷனை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஸ்க்ரீன் டிஸ்டன்ஸ் அந்த 2 ஸ்லிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் விட அதிகமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் வந்து எதுக்கான கண்டிஷன் அப்படின்னா ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன் வந்து வேலிடாக இருக்கிறதுக்கான கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இந்த வேல்யூ வந்து ஞாபகம் இருக்கணும். தட் இஸ் இந்த ஸ்க்ரீன் டிஸ்டன்ஸ் எப்போவுமே அந்த 2 ஸ்லிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் விட அதிகமாக தான் இருக்கணும். தட் இஸ் டி மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஸ்மால் டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இதனுடைய இம்பார்ட்டண்ட்டான அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது லைட்டோட வேவ் லென்த்தை மெஷர் பண்ணுறதுல இந்த YSD எக்ஸ்பெரிமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் லைட்டுக்கு வந்து வேவ் நேச்சர் இருக்குது அப்படிங்கிற ப்ரூஃபை வந்து இந்த YSD எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்குது. அண்ட் ஆப்டிக்கல் கோஹரன்ட் சோர்ஸ் டெஸ்டிங்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ஆப்டிக்கல் கோஹரன்ட் சோர்ஸ் அப்படின்னா லைட் சோர்ஸ் வந்து கோஹரண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த YDSC எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் இல்லைங்களா, அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை வச்சு இந்த YSDயில் ப்ரொடியூஸ் ஆகிற இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை வச்சு அது வந்து சிங்கிள் லைட் சோர்ஸா இல்லையா, அதில் கோஹரன்சி இருக்கா இல்லையா, அதில் சிங்கிள் வேவ் லென்த் இருக்கா, சிங்கிள் ஃப்ரீக்வன்சி இருக்கா, இந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். ஸோ ஆப்டிக்கல் கோஹரன்ஸ் டெஸ்டிங்கில் இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது தின் ஃபிலிம் அனாலிசிஸ். தின் ஃபிலிம்ஸை வந்து அனாலிசிஸ் பண்ணுற டெக்னிக்கில் வந்து இந்த YDSC எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரான் அண்ட் மேட்டர் வேவ் டைஃப்ராக்ஷன்ஸ். ஸோ எலக்ட்ரான் வேவ்ஸ் அண்ட் மேட்டர் வேவ்ஸ். எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் மேட்டர் தான், மேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல். ஸோ இந்த மேட்டரில் இருக்கக்கூடிய வேவ்க்கும் இந்த எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்ணுற வேவ்க்கும் டைஃப்ராக்ஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைஃப்ராக்ஷன் நடக்கும் பொழுது அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த YSDயை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் லேசர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கோலோகிராஃபி டெக்னிக்கில் இந்த YSD எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்லாம் அவசியம் கிடையாது. பட் எங்கெங்கே இதோட அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது மேண்டேட்ரி. ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி கிளாஸில் பார்த்த இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா nth பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து என்ன பொசிஷனில் இருக்கணும் அப்படின்றதுக்கான கண்டிஷன் பார்த்தோம்.
தட் இஸ் k is equal to n lambda d divided by small d. அண்ட் ஃப்ரெஞ்ச் வித்க்கான கண்டிஷன் பார்த்தோம், பீட்டா இஸ் ஈக்குவல் டு லேம்டா டி டிவைடட் பை ஸ்மால் டி. எவ்வளோ வேவ் லென்த் இருக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ரெஞ்ச் வித்லேருந்து அதை ரீரைட் பண்ணி வேவ் லென்த் ஃபார்முலாவாக மாற்றி எழுதுவோம். அண்ட் மேக்ஸிமாக்கான கண்டிஷன் என்ன, மினிமாக்கான கண்டிஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம். தட் இஸ் மேக்ஸிமான என்ன, பிரைட் ஃப்ரிஞ்சஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான கண்டிஷன் என்ன, டார்க் ஃப்ரிஞ்சஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம். பிரைட் ஃப்ரிஞ்சஸ் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும்போது ப்ரொடியூஸ் ஆகும். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எப்போ நடக்கும், க்ரஸ்ட்டும் ட்ரஃபும் மீட் பண்ணிக்கும் போது நடக்கும். மினிமா எப்போ ப்ரொடியூஸ் ஆகும், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் மினிமா ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் டார்க் ஃப்ரிஞ்சஸ் வந்து டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் ப்ரொடியூஸ் ஆகும். டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எப்போ நடக்கும், க்ரஸ்ட்டும் ட்ரஃபும் மீட் பண்ணிக்கும் பொழுது நமக்கு டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். ஸோ அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ரிஞ்சஸ் எந்த மாதிரி ஃப்ரிஞ்சஸாக இருக்கும், டார்க் ஃப்ரிஞ்சஸாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா I is equal to I naught cos squared chronicle delta divided by 2. இந்த இடத்துல chronicle delta அப்படிங்கிறது ஃபேஸ் டிஃப்ரென்ஸு சொல்கிறது, எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இது பார்த்தோம், மேக்ஸிமாக்கு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், மினிமம் இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். n வேல்யூ வந்து இன்டிஜராக இருந்தால் எப்படி, ஹாஃப் இன்டிஜராக இருந்தால் எப்படி இந்த இன்டென்சிட்டி வந்து வேரி ஆகும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் பார்த்த இந்த கான்செப்ட் வச்சு 5 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் டிவைஸ்டு பை தாமஸ் யங் டு டெமான்ஸ்ட்ரேட். ஸோ தாமஸ் யங் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஒய்எஸ்டி எக்ஸ்பெரிமெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணாங்க இல்லைங்களா. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது அப்படின்னா நம்ம பார்த்தோம், லைட்டுக்கு வந்து வேவ் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். வேவ் நேச்சர் ஆஃப் லைட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்போ பர்ஃபார்ம் பண்ணாங்க, 1802 தான் வந்து யங்ஸ் அப்படிங்கிறவங்க, தாமஸ் யங் அப்படிங்கிறவங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. இது லைட்டுக்கு வந்து வேவ் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்குது. அண்ட் செகண்ட் கொஷின், கண்டிஷன் ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்ச் இன் YSD. ஸோ YDSC எக்ஸ்பெரிமெண்ட்டில் பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கான கண்டிஷன் என்ன, தட் இஸ் மேக்ஸிமாக்கான கண்டிஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே கண்டிஷன் வந்து எதை வச்சு கொடுத்துருக்காங்க, பாத் டிஃப்ரென்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம பாத் டிஃப்ரென்ஸ் வச்சு தானே பார்த்தோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ d sin theta is equal to n lambda அப்படிங்கிறது தான் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் நடக்கிறதுக்கான, பிரைட் ஃப்ரிஞ்சஸ் உருவாகிறதுக்கான கண்டிஷன். தட் இஸ் மேக்ஸிமா உருவாகிறதுக்கான கண்டிஷன். எப்போ மேக்ஸிமா வந்து உருவாகும், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும்போது. தட் இஸ் க்ரஸ்ட்டும் ட்ரஃபும் மீட் பண்ணிக்கும் பொழுது தான் நமக்கு இந்த பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா d sin theta is equal to n lambda அப்படிங்கிறது தான் இதுக்கான கண்டிஷன். தட் இஸ் இன்டிஜர் மல்டிபிள் ஆஃப் வேவ் லென்த்தாக இருக்கணும். அதே டார்க் ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னா ஹாஃப் இன்டிஜர் மல்டிபிள் ஆஃப் வேவ் லென்த்தாக இருக்கணும் இல்லைங்களா. ஸோ n + 1/2 லேம்டா அப்படின்றத நம்ம போடுவோம். இப்போது பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கான கண்டிஷனும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், டார்க் ஃப்ரிஞ்சஸ்க்கான கண்டிஷனும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அண்ட் தேர்ட் கொஷின், இஃப் த ஸ்லிட் செப்பரேஷன் d is double, keeping d and lambda constant, fringe with beta is. ஃப்ரிஞ்ச் வித்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லைங்களா. பீட்டா இஸ் ஈக்குவல் டு லேம்டா டி டிவைடட் பை டி அப்படிங்கிறது அதுக்கான ஃபார்முலா. இந்த இடத்துல ஸ்மால் டி அப்படிங்கிறது ரெண்டு ஸ்லிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். கேபிட்டல் டி அப்படிங்கிறது ஸ்க்ரீன் வந்து அந்த ரெண்டு ஸ்லிட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற அந்த வேல்யூ தான் டி. லேம்டா அப்படிங்கிறது அந்த லைட் சோர்ஸோடைய வேவ் லென்த். இப்போ ஃப்ரிஞ்ச் வித் எவ்வளோ அப்படின்னு கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஸ்லிட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய செப்பரேஷனை வந்து டபுள் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரிஞ்ச் வித்துக்கும் இந்த செப்பரேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்லிட் செப்பரேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட் இல்லைங்களா. ஸோ அப்போது இந்த ஸ்லிட் செப்பரேஷன் வந்து டபுள் பண்ணும்போது நமக்கு ஃப்ரிஞ்ச் வித் என்னவா குறையும், ஹாஃபாக குறையும் இல்லைங்களா. ஸோ இட் வில் பிகம் ஹாஃப் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஃபோர்த் கொஷின், why can a human eye not observe interference fringes with conventional light sources? ஏன் வந்து ஹியூமன் ஐயால் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸை கன்வென்ஷனல் சோர்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது, கன்வென்ஷனல் லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது அப்சர்வ் பண்ண முடியறதில்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் வந்து யூனிஃபார்ம் பேட்டர்னாக ப்ரொடியூஸ் ஆகும் இல்லைங்களா. ஏன் நம்ம கண்ணால் அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வந்து அப்சர்வ் பண்ண முடியல அப்படின்னா அங்கே வந்து இன்டென்சிட்டி வேரியேஷனே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன் தெரியாது, அங்கே ஆட்டம்ஸ் வந்து 10⁻⁻9 செகண்ட்ஸில் வந்து லைட்டை எமிட் பண்ணும். ஆனால் நம்ம ஹியூமன் ஐயோட பவர் என்ன, 0.1 செகண்ட் இருந்தால் மட்டும்தான் அது அந்த இன்டென்சிட்டி சேஞ்சஸ் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹியூமன் ஐயால் அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னில் நடக்கிற சேஞ்சஸ் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ சேஞ்சஸே தெரில அப்படின்னா அது நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸாக தெரியுங்களா, தெரியாதுல்ல, அப்படியே ஃபுல்லாக ஒரே யூனிஃபார்ம் கலராக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் நம்ம ஹியூமன் ஐயால் இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை கன்வென்ஷனல் லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது அப்சர்வ் பண்ண முடியல. வேறஸ்
நம்ம லேசர் லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை அப்சர்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஐ cannot detect intensity changes faster than 0.1 செகண்ட். தட் இஸ் 0.1 செகண்ட்ஸுக்கு கம்மியாக இருக்கும் பொழுது அந்த இன்டென்சிட்டி சேஞ்சஸை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஆட்டம் ஃபேஸ் ஷிஃப்ட் அக்கர்ஸ் இன் 0.-9 செகண்ட். ஸோ ஒவ்வொரு ஆட்டமும் எவ்வளோ டைமில் வந்து அந்த லைட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம் எமிட் பண்ணோம் அப்படின்னா 10⁻⁹ செகண்ட்ஸில். ஸோ அப்போ அதனுடைய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும், ஃபேஸ் ஷிஃப்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10⁻⁹ செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது பாருங்கள் 0.1ஓட கம்பேர் பண்ணுறப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ அவ்வளோ கம்மியாக இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸை வந்து நம்ம கண்ணால் அப்சர்வ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஆன்சர். 5th question. In YDS experiment, the fringe with beta is given by beta is equal to lambda d divided by d. What does d experiment represent அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஃப்ரிஞ்ச் வித்துக்கான ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி டிவைடட் பை டின்னு. இந்த இடத்துல டி அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. டி அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஸ்க்ரீன் டிஸ்டன்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. தட் இஸ் அந்த ஸ்லிட்ல இருந்து இந்த ஸ்க்ரீன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது இல்லைங்களா? ஓகே. ஸ்மால் டி அப்படிங்கிறது என்ன? ரெண்டு ஸ்லிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். லாம்டா அப்படிங்கிறது அந்த லைட் சோர்ஸ்னுடைய வேவ் லென்த். ஸோ இந்த எல்லாத்துக்கான மீனிங்கும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ டி தான் ஆன்சர். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்லிட் டு த ஸ்க்ரீன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோஹரன்ஸ் பற்றி பார்ப்போம். அண்ட் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தின் ஃபிலிம்ஸில் எப்படி இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.